நண்பனான பேய்களின் பயமுறுத்தும் இரவு. கோழிக்காடு என்ற சிறிய கிராமத்தில் பழமையான ஒரு மாளிகை இருந்தது. அந்த மாளிகையில் 3 நண்பனான பேய்கள் பில்லி, டில்லி மற்றும் மில்லி வாழ்ந்து வந்தனர். அவர்கள் பயங்கரமான பேய்கள் அல்ல, பதிலாக மிகவும் நட்பானவர்களாகவும் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் மனிதர்களை பயமுறுத்த விரும்பவில்லை, ஆனால் அவ்வப்போது சிறு தந்திரங்களை செய்து மகிழ்ந்தனர். ஒருநாள் அந்த கிராமத்தில் பயமுறுத்தும் இரவு விழா கொண்டாடப்பட்டது. எல்லாரும் தங்களது சிறந்த வேடமாற்றங்களில் வந்து விளையாடும் நிகழ்ச்சி அது. பில்லி, டில்லி மற்றும் மில்லி இந்த விழாவைப் பற்றி கேள்விப்பட்டு, நாம் இந்த விழாவில் கலந்து கொண்டு மகிழ்ச்சியடைவோம் என்று முடிவு செய்தனர். அந்த இரவு மாளிகையில் இருந்து புறப்பட்டு அவர்கள் கிராமத்தின் வழியாக பறந்தனர். விழா மிகவும் பிரமாண்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் நடந்தது. குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் தங்கள் வேடமாற்றங்களில் வந்து விளையாடி மகிழ்ந்தனர். பேய்கள் மூவரும் குத்தாட்டத்தில் கலந்து கொண்டு வேடமாற்றங்களைப் பார்த்து சிரித்தனர். மில்லி, நாமும் இங்கே சிறிது மகிழ்வை ஏற்படுத்துவோம் என்று கூறினாள். பில்லியும் டில்லியும் உடனே அதற்கு சம்மதித்தனர். அவர்கள் தங்களது சிறிய தந்திரங்களை செய்து மகிழ ஆரம்பித்தனர். பில்லி ஒருவனை பார்த்து அவரது முடியை மெல்ல காற்றில் பறக்க விட்டான். ஆனால் அந்த மனிதர் அதை காற்று என்று எண்ணினார். டில்லி ஒருவரின் கைபையில் இருந்து பட்டாசுகளை எடுத்துக்கொண்டு அவனுக்கு தெரியாமல் காற்றில் பறக்க விட்டான். மில்லி ஒரு சிறிய பசலை கொண்டு ஒரு பொம்மையை தள்ளி அது மழலையாக அசைந்தது போல செய்தாள். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பேய்களின் சின்ன சின்ன தந்திரங்களை ரசித்தனர். யாரும் பயப்படவில்லை, அனைவரும் மழலை போல சிரித்தனர். பேய்கள் மூவரும் மகிழ்ச்சியுடன் கிராமம் முழுவதும் சுற்றி வந்தனர். அவர்களின் நண்பனான தந்திரங்களை செய்து மகிழ்ந்தனர். அவர்கள் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, அனைவருக்கும் சிறு சந்தோஷத்தை ஏற்படுத்தினர். மக்கள் அவர்கள் செய்த தந்திரங்களைப் பார்த்து சிரித்துப் போனார்கள். இரவின் முடிவில் பில்லி, டில்லி மற்றும் மில்லி மாளிகைக்கு திரும்பினர். அவர்கள் அந்நாள் விழாவை மிகவும் மகிழ்ச்சியுடன் நினைவில் வைத்தனர். நாம் யாரையும் பயமுறுத்தாமல் மகிழ்ச்சியடையச் செய்தோம் என்று பில்லி கூறினான். அந்த மாளிகை இனி பயமுறுத்தும் இடமாக இல்லை, அது மகிழ்ச்சியான மற்றும் நண்பர்களாகிய பேய்களின் இல்லமாக மாறியது. கிராம மக்கள் அனைவரும் இம்மாளிகை பற்றி கதை சொல்லி மகிழ்ந்தனர் மற்றும் பில்லி, டில்லி மற்றும் மில்லி என்ற பெயர்கள் அனைவருக்கும் மிகவும் பிரியமான பெயராக மாறியது.